Hello everybody. Good evening. Welcome to Vedantu. Now unga Shravanee ma'am. A very warm good evening to everybody. Okay? So இன்னைக்கு இந்த லெக்சர்ல அடுத்து ஒரு 1 hourல நம்ம chapter 10 chemical bonding ல இருக்கிற எல்லா டாப் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस நம்ம கவர் பண்ண போறோம். ஓகேவா? So இந்த preparation not only for your second midterm exam but also for your half yearly exam and also for your public exam. சரியா? So quickly யாரெல்லாம் இப்போ லைவ் பார்த்துட்டு இருக்கீங்களோ put a fire and minnal in the chat. ஓகேவா? So நீங்க வந்து பாய்ஸ் அப்படின்னா தீ பறக்க விடுங்க and girls அப்படின்னா எல்லாருமே மின்னலை தெறிக்க விடுங்க இந்த chat section. ஓகே? ஸோ எல்லாரும் ரெடியா வந்தாச்சா? குயிக்கா இந்த லிங்க் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணிடுங்க. பிகாஸ் 10th வரைக்கும் நமக்கு ரொம்பவே ஈஸியா இருந்திருக்கும். என்ன ஈஸியா இல்லாட்டியுமே என்ன படிக்கணும் என்ன படிக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு கிளாரிட்டியாவது இருந்திருக்கும். ஓகேவா? பட் 11th நிறைய பேர் வந்து கொஞ்சம் க்ளூலெஸ்ஸா தவிச்சிட்டு இருக்காங்க. ஓகே? ஸோ டு ஹெல்ப் தெம் அவுட் கண்டிப்பா ஷேர் த லிங்க் டு தெம். இந்த பர்டிகுலர் சாப்டரை பத்தி நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எம்பசிஸ் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் கெமிக்கல் பாண்டிங். ஓகே? ஸோ இது வந்து ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு சாப்டர். மற்ற எல்லா சாப்டருக்குமே ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு சாப்டர். ஓகே? ஒரு பாண்ட் பிரேக்கிங் பாண்ட் ஃபார்மிங் இதுதான் ஒரு ரியாக்ஷன்ல நமக்கு நடக்குது இல்லையா? அப்போ அந்த கெமிக்கல் பாண்டிங் பத்தி நம்ம ரொம்ப நல்லாவே தெரிஞ்சு இருக்கணும். Okay, so if you are preparing for NEET or JEE exam அப்படினா அப்பயுமே இந்த chapter plays a very important role. Okay, NEET லியோ JEE லியோ இந்த சாப்டர்க்கான weightage வந்து ரொம்ப அதிகம் தான். இந்த bond parameters அப்படின்னு சொல்றோம் இல்லையா? bond length, bond angle, bond order, bond energy இதுல இருந்து NEETல நிறைய வந்து questions கேக்குறாங்க. அதே மாதிரி hybridization, geometry, sigma bonds, pi bonds. So இந்த டாபிக்ல இருந்து repeated every year NEETல questions வந்துகிட்டே இருக்கு. ஓகே? சோ அதுக்கு இந்த சாப்டர் நமக்கு சூப்பரா தரவா கம்ப்ளீட்டா தெரிஞ்சா மட்டும்தான் NEETலயோ JEEலயோ நீங்க சூப்பரா மார்க் வாங்க முடியும். ஓகே? சோ எல்லாரும் லைவ் செஷன் வந்தாச்சா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணியாச்சா? பிகாஸ் நம்ம ஒரு 1 hour லைவ் செஷன் நம்ம அட்டென்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறப்போ 2-3 பேருக்கு அனுப்பி விட்டோம்னா எல்லாரும் சேர்ந்து நம்ம டீமா வந்து கிளாஸ் கவனிக்கலாம். ஓகே? சோ ஆர் யூ ஆல் தேர்? Okay, so start பண்றதுக்கு முன்னாடி everybody smash the like button because next 1 hour it is going to be super intense. Okay, so இப்போ எல்லாரும் second midterm examinationsக்கு prepare பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். How's your preparation going? எப்படி preparation போயிட்டு இருக்கு? சூப்பரா போயிட்டு இருக்கா இல்ல சுமாரா போயிட்டு இருக்கா? ஒரு கிளாரிட்டியோட prepare பண்றீங்களா? என்ன படிக்கணும் என்ன படிக்க கூடாது அப்படிங்கிற கிளாரிட்டி உங்களுக்கு வந்துருச்சா? I'm asking you the question. எனக்கு டக்குன்னு chatல சொல்லுங்க பார்க்கலாம். அந்த clarity உங்களுக்கு இன்னும் வரல அப்படின்னா டாப் 15 2 3 5 மார்க்குக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஓகேவா? அந்த கொஸ்டினை நீங்க அசால்ட்டா எடுத்துக்காதீங்க. ப்ரீவியஸ் இயர்ல இருக்கிற எல்லா கொஸ்டின் பேப்பரும் எடுத்து அலசி ஆராய்ஞ்சு அதுல எதெல்லாம் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்களோ ஒரு சாப்டருக்கு வெறும் 15 கொஸ்டின்ஸ் தான். அதுல 15 கூட இருக்காது. ஒரு 11-12 கொஸ்டின்ஸ் தான் நான் கொடுத்துருப்பேன். அந்த கொஸ்டின்ஸ் ஆவது படிச்சுட்டு போயிடுங்க அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோல அந்த மினிமல் லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் செம்ம இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். ஸ்மார்ட்டா பிளான் பண்ணிக்கோ. ஒரு சாப்டருக்கு ஒரு 12-13 கொஸ்டினை இப்போவே தரவு பண்ணிட்டேன்னா அது பப்ளிக்குக்கும் உங்களுக்கு சூப்பர் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மீதி கொஸ்டினை அஃப்கோர்ஸ் நம்ம ஹாஃப் இயர்லிக்குள்ள படிச்சிட போறோம். பட் இந்த செகண்ட் மிட்டம்க்கு ஒரு சாப்டர்ல இந்த 15 கொஸ்டினையாவது நீங்க கண்டிப்பா படிச்சுட்டு போகணும். ஓகேவா? சோ இன்னும் அந்த வீடியோ யாராவது பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கு நைட்டே நம்ம சேனல்ல இந்த வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கோம். 6 நிமிஷமோ 7 நிமிஷமோ தான் இருக்கும். அதுல போயிட்டு ஒரு சாப்டர்லயும் சாப்டர் 5, 9, 10, 13 and 14ல என்னென்ன क्वेश्चंस நான் சொல்லியிருக்கேன் அப்படிங்கறத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோ. அதை இப்போலேருந்தே டெய்லி 5 क्वेश्चंஸா படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகே? நேத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க் கொடுத்திருந்தேன். நேத்துக்கு நம்மளுடைய ஸ்டடி பிளான்ல நம்ம கம்யூனிட்டி குரூப் அதுக்கப்புறம் நம்மளுடைய வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல்ஸ் அண்ட் கம்யூனிட்டி போஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நேமிங் ரியாக்ஷன் உங்களை நான் படிக்க சொல்லியிருப்பேன். இந்த செகண்ட் மிட்டம்க்கு இருக்கிற எல்லா நேமிங் ரியாக்ஷனுமே அதை படிச்சீங்களா?
அதை முடிச்சிங்களா? பிகாஸ் அடுத்து நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கறத சொல்லிடுறேன். ஸோ இதுல மார்கோனிகாஃப், ஆன்டி மார்கோனிகாஃப் ரூல், மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி இதெல்லாம் நம்ம இன்னும் கம்ப்ளீட் பண்ணாம இருக்கோம். முக்கியமா இந்த கெமிக்கல் பாண்டிங் சாப்டர்ல மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி 5 மார்க் ஷார்ட்டா வரப்போகுது. அந்த வீடியோ உங்களுக்கு இந்த வாரமே, அதாவது ஐ திங்க் டுமாரோவே உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ மாலிகுலர் ஆர்பிட்டால் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நேமிங் ரியாக்ஷன் எத்தனை பேர் பார்த்துட்டீங்க? யாரெல்லாம் பார்த்துட்டீங்க சாட்ல ஒரு தம்ஸ் அப் போடுங்க, எஸ் அப்படின்னு போடுங்க. யாரெல்லாம் இன்னும் பார்க்கலையோ நோ அப்படின்னு போடுங்க. தயவு செய்து ஒரு 1 hour பா, நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து இந்த வீடியோ கூடவே பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சிடணும். சரியா? நோட்ஸ் எடுத்து வச்சிடணும். உங்களுக்கு இந்த வீடியோ எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொல்றேன் பாருங்க. இந்த வீடியோல ஒரு 18 ரியாக்ஷன் நான் சொல்லித்தரேன். அந்த 18 ரியாக்ஷன்ல 15 ரியாக்ஷன்ஸ் கிட்ட அப்படியே 12th ரிப்பீட் ஆகுது. புரிஞ்சுக்கோ. ஓகே, 18 ரியாக்ஷன்ஸ்ல 15 ரியாக்ஷன் the same reaction நீங்க 12th ஸ்டாண்டர்ட்லயும் போய் படிக்க போறீங்க. ஸோ 12th பப்ளிக் எக்ஸாமுக்கும் நம்ம ரெடியான மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ டு நாட் மிஸ். ஓகே, ஸோ காலையில ஒரு 1 hour முன்னாடி எழுந்து நீங்க அழகா படிச்சு முடிச்சிடலாம். இல்ல இன்னைக்கு நைட்டே படிச்சு முடிக்க போறீங்க. ஓகே, ஸோ கண்டிப்பா இந்த வீடியோக்கு கீழே யாரெல்லாம் ஃபுல் வீடியோ பார்த்து நோட்ஸ் எடுத்தீங்களோ எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, ஸோ செகண்ட் மிட் டர்ம் பிளான் எல்லாருக்கும் கிளியரா இருக்கு இல்லையா? என்ன படிக்கணும்னு தெரியலனா இந்த டாப் 15 வீடியோல கொடுத்துருக்கிற அந்த 2, 3, 5 மார்க்ஸை கம்ப்ளீட் பண்ண போறீங்க. அடுத்து நம்ம நேமிங் ரியாக்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நான் லைவ்ல வந்து உங்களுக்கு இந்த நேமிங் ரியாக்ஷன் சொல்லி தர மாட்டேன். அப்போ நீங்க என்ன பண்ணணும்? நான் ஆல்ரெடி போட்டிருக்கிற இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ண போறீங்க. அப்போதான் அப்கமிங் வீடியோல மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி, அடுத்து மார்கோனிகாஃப் ரூல். மார்கோனிகாஃப் ரூல் இதெல்லாம் ஷார்ட் கொஸ்டின். இதெல்லாம் இல்லாம ஒரு கொஸ்டின் பேப்பர் இருக்கவே இருக்காது. ஓகேவா? ஸோ அடுத்து அதெல்லாம் நீங்க என் கூட சேர்ந்து கம்ப்ளீட் பண்ணணும்னா இதுக்கு மேலேயும் பேக்லாக்ஸ் வைக்காதீங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் லெஜெண்ட், பேர் தான் லெஜெண்ட்னு வச்சிருக்கீங்க. இவ்வளோ நேரம் இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் சொன்னேன். சரியா? ஸோ இங்க நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, இந்த டாப் 15 கொஸ்டின்ஸ் அதுதான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதை போயிட்டு கம்ப்ளீட் பண்ணிடுவீங்களா? ஓகே, ஸோ லெட்ஸ் பிகின் த செஷன். ஸோ இப்போ எல்லாருமே செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ சாப்டர் 10ல் ஹை ப்ரியாரிட்டியாக என்னென்ன கொஸ்டின்ஸ் படிக்கணும்னு நான் சொல்கிறேன். இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம கண்டிப்பா புக் பேக்ல இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸையும் படிக்க போறோம். அதுக்கும் நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு வீடியோஸ் தர போறேன். ஓகே, சூப்பர். ஸோ எவ்ரிபடி நோட் இட் டவுன். நான் இதுல எதெல்லாம் நோட் டவுன் பண்ணிக்கோங்க, எதெல்லாம் நோட் டவுன் பண்ணிக்க வேண்டாம் அப்படிங்கறதையும் நான் சொல்ல போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கோவேலன்ட் பாண்ட்னா என்ன, சிக்மா பாண்ட்னா என்ன? சி, இது ரொம்ப ரொம்ப பேசிக். ஓகே, சிக்மா பாண்ட், கோவேலன்ட் பாண்ட், அதே மாதிரி பை பாண்ட். பை பாண்ட்னா என்ன, சிக்மா பாண்ட்னா என்னது, கோவேலன்ட் பாண்ட்னா என்ன? ஸோ இதுல இந்த சிக்மா அண்ட் பை பாண்ட் சொன்னேன் இல்லையா, அதுல இருந்து தான் நீட்லயுமே கொஸ்டின் வந்து கேட்கறாங்க. ஓகே, ஸோ ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருவாங்க, பீரிடன் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருவாங்க. அதுல வந்து எவ்வளோ சிக்மா பாண்ட் இருக்கு, எவ்வளோ பை பாண்ட் இருக்கு, எவ்வளோ லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு கேட்க போறாங்க. ஸோ அதுக்கெல்லாம் இதுதான் உங்களுக்கு பேசிக்ஸா இருக்க போகுது. ஓகே, ஸோ அடுத்து பாருங்க லெவிஸ் டாட் ஸ்ட்ரக்சர். ஸோ கண்டிப்பா லெவிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் வந்து உங்களை எழுத சொல்லுவாங்க. அதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சில காம்பவுண்ட்ஸை நான் இங்க உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது என்னதுன்னா அமோனியா, மீத்தேன், நைட்ரிக் ஆசிட், சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த காம்பவுண்ட்ஸுக்குலாம் லெவிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் கண்டிப்பா வரைய தெரியணும். இன்னைக்கு இந்த கிளாஸ்லயே நான் உங்களுக்கு சொல்லித்தர போறேன். அடுத்து ஃபஜான்ஸ் ரூல், செம்ம இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஃபஜான்ஸ் ரூல் ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். அடுத்து ஹக்கல் ரூல் மேக்ஸிமம் 5 மார்க்ல தான் கேட்க போறாங்க. ஹக்கல் ரூல் மேக்ஸிமம் 5 மார்க். அப்படி இல்லைன்னா ஹக்கல் ரூல்னா மட்டும் என்ன அப்படின்னு சொல்லி 3 மார்க்ல கேட்கலாம். இந்த ஹக்கல் ரூல் கொஸ்டினை வேற எப்படியும் கேட்கலாம் அப்படின்னா அரோமேட்டிசிட்டி அப்படின்னு சொல்லி கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? How can they ask aromaticity? Okay, they can ask like aromaticity அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்கலாம். Discuss the formation of, இதெல்லாம் தனித்தனி கொஸ்டின் பா, நான் ஒரே கொஸ்டின்ல கொடுத்துருக்கேன். நைட்ரஜன், ஆக்சிஜன், CO கார்பன் மோனாக்சைடு, NO மாலிக்யூல். இது எல்லாத்துக்கும் மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி வரைய சொல்லி கேட்பாங்க. பப்ளிக்ல ஷார்ட்டா இந்த கொஸ்டின் கண்டிப்பா இருக்கும். நம்மளனா எல்லா வருஷத்து பப்ளிக் கொஸ்டின் பேப்பரை எடுத்து பாருங்க. சரியா? சோ இந்த மாலிகுலர் ஆர்பிட்டால் டயக்ராம் வரைய சொல்லி இந்த காம்பவுண்ட்ஸ் கொடுத்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. சூப்பர் இம்பார்ட்டன்ட். நான் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் சைன் போடுறேன் பாரு. ஆனாலும் நீ படிக்க மாட்ட.
சரியா? சோ இதுக்கு நான் தனி வீடியோ அடுத்து வந்துட்டே இருக்கு. அப்ப அதுக்கு முன்னாடி போயிட்டு என்ன பண்ணணும், நீங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் செகண்ட் மிட்டம்கான பிளான என்ன பிளான், நம்ம என்னென்ன படிக்க போறோம்ங்கறத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ரெடி பண்ணி வச்சிரு. அந்த क्वेश्चனை ஃபர்ஸ்ட் படிச்சிரு. அடுத்து நேமிங் ரியாக்ஷன்ஸ் வீடியோவை பார்த்து முடிச்சிரு. அப்போதான் அடுத்து நான் உங்களுக்கு தரப்போற இந்த மாலிகுலர் ஆர்பிட்டால் வீடியோவை நீங்க பார்க்க போறீங்க. பாண்டிங் எனர்ஜி அப்படின்னா என்னது, ஓகேவா? சோ தீஸ் क्वेश्चंस சூப்பர் இம்பார்ட்டன்ட். ரொம்ப மினிமல் லெவல் ஆஃப் क्वेश्चन தான் கொடுத்திருக்கேன். சரியா? இந்த क्वेश्चंस-ஐ ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டியா கம்ப்ளீட் பண்ண போறோம். So now we are going to start the session. Can we start? Everybody smash the like button with full energy, with full focus. அடுத்த ஒரு 1 hour it is going to be super productive in our life today. Okay? எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? Put a fire in the chat. அப்பதான் எல்லாருக்கும் ஓகே நம்ம படிக்கலாம் அப்படின்னு. மேம் நீங்க ஈவினிங் தான் மேம் கிளாஸ் எடுக்கிறீங்க, நாங்க காலையிலேருந்து ஸ்கூல்ல கஷ்டப்பட்டு கிளாஸ் கவனிச்சுட்டு செம்ம டயர்டா வரோம் மேம், அதுக்கு தான்ப்பா நம்ம எல்லாரும் சேர்ந்து இப்போ இருக்கிறப்போ we share all our energy, சூப்பர் எனர்ஜெட்டிக்கா நம்ம கவனிக்கலாம். ப்ராப்ளம் லாஸ்ட்ல பாத்துக்கலாம். ஓகே, 583 தாராளமா எடுக்கலாம்ப்பா. 583 சூப்பரா எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் கமெண்ட் வாட் இஸ் யுவர் ட்ரீம் மார்க் இன் பப்ளிக் எக்ஸாம். உங்க எல்லாருடைய ட்ரீம் மார்க் என்ன, உண்மையா கமெண்ட் பண்ணு. மேம் நான் இந்த மார்க் வாங்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணு. இட் கேன் பி 600 out of 600, it can be 590 above, it can be 580 above, இதுவா வேணா இருக்கட்டும். உங்களுடைய ட்ரீம் மார்க் என்ன, எல்லாருடைய ட்ரீம் மார்க்க பாரு, தெரிஞ்சுக்கோ, பாரு. 600 தான் எல்லாரும் சொல்றது. என்னது 600? 199 கட் ஆஃப். வெரி குட், சூப்பர். அந்த கட் ஆஃபையும் அந்த மார்க்கையும் மறந்துடாத. நம்ம கோலை எப்பயுமே மறக்க கூடாது. புரிஞ்சுதா? நேமிங் ரியாக்ஷன் வீடியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். 12க்கும் சேர்த்து இப்போவே படிச்சு முடிச்சிரு. ஃபர்ஸ்ட் லெசன் இப்போ அப்லோட் பண்ண முடியாதுப்பா. நம்ம செகண்ட் மிட்டம் போர்ஷன் முடிச்சிட்டு தான் திருப்பி நம்ம வந்து பேக்லாக்ஸ் எல்லாம் கவர் பண்ணுவோம். ஓகே, சூப்பர்ப்பா, செம. அப்படி வாங்கணும்னா திஸ் இஸ் த ரைட் டைம் டு ஸ்டார்ட். ஓகே, சோ செகண்ட் மிட்டம் அப்போவே செகண்ட் மிட்டம் போர்ஷனை சூப்பரா கம்ப்ளீட் பண்ணாதான் நம்ம அடுத்து வந்து பேக்லாக்ஸ் எல்லாம் கவர் பண்ணி ஹாஃப் இயர்லிக்குள்ள ஒரு வாட்டியாவது எல்லா சிலபஸையும் கவர் பண்ணி இருப்போம். ஹாஃப் இயர்லி முடிச்சதுக்கு அப்புறம் வெறும் ரிவிஷன் தான் பண்ண போறோம். என் பிளான் உங்களுக்கு புரிஞ்சது இல்லையா? சூப்பர். ஃபர்ஸ்ட் क्वेश्चन குள்ள போலாம். Let us not waste any more second. So இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन, it is what is covalent bond? ஓகே, covalent bond அப்படின்னா என்ன? ஓகேவா? சோ இப்போ நம்மளுடைய பீரியாடிக் டேபிள்ல நிறைய எலிமெண்ட்ஸ் வந்து தனித்தனியா இருக்கு. அதோடைய அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால்ல ஆக்டெட் கான்ஃபிகரேஷன் which is 8 எலக்ட்ரான்ஸ் இருந்தாதான் அதை வந்து நம்ம ஸ்டேபிள் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஒரு ஆட்டம் கிட்ட 8 எலக்ட்ரான் இல்ல அப்படின்னா அது என்ன பண்ணும்? வேற ஒரு ஆட்டம் கிட்ட வாங்கிக்கும். சோ இங்க என்ன தெரியுமா ஆகுது? நான் உனக்கு ஒரு சாக்லேட் தரேன், நீ எனக்கு ஒரு சாக்லேட் தா. இந்த 2 சாக்லேட் நம்ம 2 பேருக்குமே மியூச்சுவலி சமம். இதுதான் கோவலன்ட் பாண்ட். ஓகே, நீ நானும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான். திஸ் டைப் ஆஃப் mutual sharing of one or more pair of electron, mutual sharing of electrons. Okay, so A அப்படின்னு ஒரு ஆட்டம் இருக்கு. A ஆட்டம் உடைய அவுட்டர் மோஸ்ட் கான்ஃபிகரேஷன்ல அது ஒரு எலக்ட்ரானை ஷேர் பண்ணுது. B அப்படிங்கிற ஒரு ஆட்டம் வந்து இன்னொரு ஒரு எலக்ட்ரானை ஷேர் பண்ணுது. சோ இப்போ அவங்க 2 பேருக்கு நடுவுல there forms a bond which is called as covalent bond. Okay, which is called as covalent bond. கோகிலா, டயோ, எவ்ரிபடி உங்களுடைய கேள்வி எல்லாத்துக்குமே நான் ஆன்சர் பண்றேன். ஓகே, ஆனா during the end of the class please கேளுங்க. இப்போ இத கவனிங்க, சரியா? லெஜெண்ட் JEக்கு you can refer Vedantu Master Tamil channel. ஓகே, அங்க ஷிமோன் சார் டீச் பண்ணிட்டு இருக்காரு for JE. கண்டிப்பா நீங்க அங்க போய் ரெஃபர் பண்ணுங்க if you are preparing for JE அப்படினா. ஓகே, சோ இப்போ இங்க கிளியரா பாருங்க. A அப்படினா ஒரு ஆட்டம் இருக்கு, B அப்படினு இன்னொரு ஆட்டம் இருக்கு, சரியா? சோ A ஒரு எலக்ட்ரான், B ஒரு எலக்ட்ரான் கொடுத்திருக்கு. சோ they form a covalent bond. இதுதான் mutual sharing of electrons. சோ ஒரு பாண்ட்னா ஒரு பாண்ட்ல எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? let me know in the chat. ஒரு பாண்ட்ல எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? ஒரு பாண்ட்ல எத்தனை எலக்ட்ரான் இருக்குப்பா? we have 2 electrons. இல்லையா? கேட்டதுக்கு கரெக்ட்டா எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. we have 2 electrons. okay, இப்போ 2 pairs of electrons share ஆகி இருக்குன்னு வெச்சுக்கோ. A அப்படினு ஒரு ஆட்டம் இருக்கு, B அப்படினு ஒரு ஆட்டம் இருக்கு.
ரெண்டு பேருமே ரெண்டு எலக்ட்ரானை ஷேர் பண்ணியிருக்காங்க which is 2 pairs of electrons வந்து நமக்கு ஷேர் ஆகி இருக்கு. அப்போ இது என்ன பாண்ட்? டபுள் பாண்ட். அப்போ இதுக்கு என்ன பாண்ட் பேரு? டபுள் பாண்ட். இப்போ அதே AB அப்படின்னு ரெண்டு ஆட்டம்க்கு நடுவுல 3 pairs of electron ஷேர் ஆகி இருக்கு. 3 pairs of electron ஷேர் ஆகி இருந்தா அதுக்கு பேரு triple bond. Okay, so mutual sharing of one or more pair of electrons க்கு பேரு தான் என்னது? Covalent bond between two combining atom results in the formation of chemical bond. Okay, so ரெண்டு ஆட்டம்க்கு நடுவுல electrons வந்து mutually share ஆகி இருந்தா அதுதான் covalent bond. புரிஞ்சுதா? சூப்பர். இப்போ எனக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க. கார்பனால எத்தனை கோவேலன்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ண முடியும்? See, இந்த லெசன்ல உங்களுக்கு ப்ராப்பரா புரியலனா ஹைபிரிடைசேஷன் ஜியோமெட்ரில இருந்து நீங்க நிறைய கஷ்டப்பட போறீங்க. அண்ட் ஆல்சோ பேசிக் இதுதான். நிறைய பேர் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட பேசிக்ஸ் 10thலயே மிஸ் பண்ணிட்டீங்க. அதே மாதிரி 11th சாப்டர் 12th சாப்டர் சரியா படிக்கல. இப்போ வந்து கேக்குறீங்க. That time it will be too late. புரிஞ்சுதா? நீங்க 12thல போயிட்டு ஒரு பேசிக் கேள்வி கேட்டீங்கனா okay, super. 4 very good pa. It can form 4 covalent bond. அடுத்த question போகலாம். So next question it is going to be distinguish between sigma and pi bond. இப்போ நம்ம covalent bond அப்படினா என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ sigma and then pi bond பத்தி பார்க்கலாமா? Okay, so sigma and pi bondல பாத்தீங்க அப்படினா what is this sigma bond? When two atomic orbital linear ரெண்டு atomic orbital overlap ஆச்சுனா linear head on collision அப்படினு சொல்லுவாங்க. So when two atomic orbitals overlap linearly along the axis அததான் sigma bonds அப்படினு சொல்லுவோம். ஓகேவா? ஆனா linear head on அது overlap ஆகல. It is overlapping sideways. Sideways overlap ஆச்சுனா அது pi bond. புரிஞ்சுதா? So linear சாய் top 10 ஹாட்ஸ் question கண்டிப்பா சாய் நீங்க இப்ப போய் அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பாருங்க சாய். வீடியோ பார்த்துட்டு நோட்ஸ் எடுங்க. சரியா? PDF நான் அப்புறமா அனுப்புறேன். இங்க வந்து திருப்பி அந்த மெசேஜ் போடாதீங்க. ஓகே? எஸ். சோ நமக்கு நான் இப்ப அண்டர்லைன் பண்றது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ். எல்லாரும் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. லீனியரா ஓவர்லாப் ஆச்சுனா அது வந்து சிக்மா பாண்ட்ஸ். ஓகே? சைடுவேஸா ஓவர்லாப் ஆச்சு அப்படினா அது வந்து பை பாண்ட். ஓகே? when we consider x axis as molecular axis, px overlap வந்து நமக்கு சிக்மா பாண்ட். இப்போ p ஆர்பிட்டால்ல மொத்தம் நமக்கு 3 ஆக்சிஸ் இருக்கு இல்லையா? px py pz 3 இருக்கு இல்லையா? px y z அப்படினா எனக்கு 3 இருக்கு. இப்போ px ஆர்பிட்டால் px ஆர்பிட்டாலும் இன்னொரு px ஆர்பிட்டாலும் ஓவர்லாப் ஆச்சுனா அது நம்ம சிக்மா பாண்ட் அப்படினு சொல்றோம். When we consider the x axis as the molecular axis, py pz pz இவங்கலாம் ஓவர்லாப் பண்ணாங்கன்னா அது வந்து பை பாண்ட். கிளியரா புரிஞ்சுக்கோ. லீனியரா ரெண்டு ஆர்பிட்டால் ஓவர்லாப் ஆச்சுனா அது சிக்மா பாண்ட். ஓகே? இதுவே நமக்கு சைடுவேஸா லேட்டரலா ஓவர்லாப் ஆச்சுனா அது பை பாண்ட். ஓகே? இது நமக்கு px ஆர்பிட்டால்னா சிக்மா பாண்ட். py pz இருந்தா pi bond. Okay, so covalent bond என்னன்னு பார்த்துட்டோம். அடுத்து sigma and then pi bonds அப்படினா என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ the very important 5 mark questionக்கு நம்ம போயிட்டோம். Okay, 5 mark question. This is a very important 5 mark question. Very important. Salient features of VB theory. Salient features of VB theory. What is VB theory? VB theory உடைய full form என்ன? யாருக்கெல்லாம் தெரியும்? இந்த 5 mark பார்க்க ரெடியா இருக்கீங்களா? 13th லெசனுக்கு தான் நேமிங் ரியாக்ஷன் அப்லோட் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் அத போயிட்டு பாருங்க அருண். ஓகே? 12th எப்போ மேம்? இப்போ 7:30க்கு லைவ் இருக்கு. ஓகே? எஸ். சோ வேலன்ஸ் பாண்ட் தியரி அத தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? VB theory அப்படினு சொல்றோம். So when half-filled orbitals of two atoms overlap. Okay, so ரெண்டு half-filled orbital இருக்கு. Okay, completely filled na ஒரு orbital complete fill ஆகி இருக்குன்னு வெச்சுக்கோ. இப்ப p orbitalல மொத்தம் 6 electrons இருக்க முடியும். இதுதான் p orbital. px py pz. Okay, so இதுல நமக்கு எல்லா ஆர்பிட்டாலும் நமக்கு ரெண்டு electrons. இது வந்து completely filled. Okay, so இது completely filled. Half filled na என்னது?
half filledனா 6 இருக்க வேண்டிய இடத்துல வெறும் 3 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கு. So px py pzல 3 எலக்ட்ரான் தான் இருக்கு. இதுதான் half filled அப்படின்னு சொல்லுவோம். So when half filled orbitals of 2 atoms, ரெண்டு ஆட்டம் இருக்குப்பா, ரெண்டு ஆட்டம் உடைய ஆர்பிட்டால்ஸ்மே half filled இருக்கு. சரியா? அதுங்க ரெண்டுமே நமக்கு ஓவர்லாப் ஆச்சு அப்படின்னு வெச்சுக்கோ. A covalent bond will be formed. அப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? ஒரு கோவேலண்ட் பாண்ட் நமக்கு ஃபார்ம் ஆகும். அதுதான் அந்த மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இல்லையா? The resultant overlapping orbital is occupied by the 2 electrons with opposite spins. Okay? So இப்போ இங்க கரெக்ட்டா பாரு. இப்போ ஒரு ஆட்டம் இருக்கு. அந்த one of the atomல எப்படி அந்த 3 electrons இருக்கு அப்படினு பாருங்க. So அந்த one of the atomல 3 electron இப்படி இருக்கு. half filled இருக்கு. இப்போ இன்னொரு ஆட்டம்ல பாருங்க, அந்த 3 எலக்ட்ரான் நமக்கு இந்த டைரக்ஷன்ல இருக்கு, ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஓவர்லாப் பண்றப்போ என்ன ஆகும்? ஓவர்லாப் பண்றப்போ அந்த நியூ ஆர்பிட்டால்ல ஆப்போசிட் டைரக்ஷன்ல இந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு ஓவர்லாப் ஆகி இருக்கும் இல்லையா? அதை தான் சொல்றாங்க. ஓகே, கிளியர்? சூப்பர். The resultant overlapping orbital is occupied by the 2 electrons with opposite spin. Okay, ரெண்டு எலக்ட்ரானுமே opposite spin தான் இருக்கும். For example, when H2 is formed, the electrons of 2 hydrogen atoms get paired up and occupy the overlapped orbital. So hydrogen atomல ஹைட்ரஜன் மாலிக்யூல், இது H2 இல்லையா? ஹைட்ரஜன் மாலிக்யூல்ல ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் உடைய ஆர்பிட்டால்ஸ் நமக்கு ஓவர்லாப் ஆகுது. சரியா? ஓவர்லாப் ஆகுது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா the strength of the covalent bond. இந்த VB தியரி எப்படி ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கோ இதுல இருந்து நமக்கு நிறைய கிரியேட்டிவ் 1 மார்க் கேட்கலாம். பப்ளிக் எக்ஸாம் டைம்ல போயிட்டு கிரியேட்டிவ் 1 மார்க்கை தனியாலாம் படிக்க முடியாது. அப்பப்போ கிரியேட்டிவ் 1 மார்க்குக்கு நம்ம நாலேஜ் கெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரியா? எஸ். ஸோ த ஸ்ட்ரென்த் ஆஃப் த கோவேலண்ட் பாண்ட், ஒரு கோவேலண்ட் பாண்டுடைய ஸ்ட்ரென்த் எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒரு கோவேலண்ட் பாண்ட் இருக்கு அப்படிங்கிறது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு? டிபெண்ட்ஸ் அப்பான் த எக்ஸ்டென்ட் ஆஃப் ஓவர்லாப் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டால். ஓகே, ஸோ எந்த அளவுக்கு அந்த ஓவர்லாப் ஆஃப் த அட்டாமிக் ஆர்பிட்டால் இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கோ. ரெண்டு அட்டாமிக் ஆர்பிட்டால் ஓவர்லாப் பண்ணால் நமக்கு மாலிகுலர் ஆர்பிட்டால் கிடைக்கும். ஓகே, எப்படி ரெண்டு ஆட்டம் நமக்கு கம்பைன் ஆனா மாலிகுல் கிடைக்குதோ அந்த மாதிரி ரெண்டு அட்டாமிக் ஆர்பிட்டால் கம்பைன் ஆச்சுன்னா மாலிகுலர் ஆர்பிட்டால் நமக்கு கிடைக்கும். ஓகே, எஸ். So the strength of the covalent bond எந்த அளவுக்கு இந்த ஓவர்லாப்பிங் இருக்கோ அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. Greater the overlap, larger the energy release, stronger the bond. So overlapping நிறைய இருந்தா greater the overlap, larger the energy released, இந்த energy release-உம் அதிகமா இருக்கும். So that நம்மளுடைய பாண்டும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இது எல்லாருக்கும் கிளியரா? Is it clear for you? Super. இப்போ எல்லா சாப்டருமே எடுப்ப சந்தியா. Okay, so பசங்களா, please do not ask any unwanted question in the chat. I am so much happy to answer for you. Yes, the questions are very very relevant. Okay, so நான் நடத்துறதுல இருந்து நீங்க question கேட்டிங்கனா I am all the way there to help you out. Okay, chapter 13 நடத்துவீங்களா? கண்டிப்பா நடத்துவேன். chapter 5 நடத்திருக்கேன், 9 நடத்திருக்கேன், இப்போ 10 நடத்திட்டு இருக்கேன். அடுத்து 13 தான் வர போறேன் இல்லையா? So be patience. Okay, patient-ஆ இருங்க. அடுத்த 12th-க்கு 7:30க்கு லைவ் இருக்கு. மகேஸ்வரி காவியா, நீங்க கிளாஸ் ஃபர்ஸ்ட் லிசன் பண்ணுங்க. டியூரிங் த எண்ட் ஆஃப் த கிளாஸ் கடைசி 5 minutes நான் உங்க எல்லாருடைய மெசேஜஸ்க்கும் நான் ரிப்ளை பண்றேன். உங்க எல்லாருடைய ஜெனரல் क्वेश्चंसக்கு நான் ரிப்ளை பண்றேன். இப்போ நீங்க கிளாஸ் கவனிங்க. சரியா? Is it clear? Okay, last point repeat பண்ணுங்க. கண்டிப்பா ரிப்பீட் பண்றேன். இந்த क्वेश्चनே ஒரு வாட்டி நான் ரீகால் பண்ணி தரேன் இப்போ. Okay? Yes. So each atomic orbital has a specific direction. ஏன்னா s orbital வந்து நமக்கு எப்படி இருக்கும்? spherical in shape-ஆ இருக்கும். ஸோ அதுக்கு மட்டும்தான் டைரக்ஷன் இருக்காது. மற்ற எல்லா ஆர்பிட்டாலுக்கும் ஒரு டைரக்ஷன் இருக்கும். And hence orbital overlap takes place in the direction that maximizes overlap. ஸோ எந்த டைரக்ஷன்ல இந்த ஓவர்லாப்பிங் நடந்தா எனர்ஜி வந்து அதிகமா இருக்குமோ அப்படிதான் வந்து நமக்கு இந்த ஓவர்லாப்பிங் நடக்கும். Let us explain the covalent bond formation in hydrogen fluorine using VB theory. அந்த பாயிண்ட் கூட ஆக்சுவலி தேவையில்லை.
ஓகே ஸோ இந்த 4 பாயிண்ட்ஸ் கரெக்டாக படிச்சுக்கோங்க. ஓகே ஸோ salient features of VB தியரியை ஃபர்ஸ்ட் என்ன படித்தோம்? half filled orbital. ஓகே ஸோ 2 அட்டாமிக் ஆர்பிட்டால் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. 2 ஆட்டம்ஸ் நமக்கு ஓவர்லாப் ஆகுறாங்க. 2 ஹைட்ரஜன் ஆட்டம் ஓவர்லாப் ஆகுது அப்படின்னா நமக்கு it forms a covalent bond இல்லையா? when half filled orbitals of 2 atoms overlap நமக்கு வந்து covalent bond வந்து form ஆகுது. and the resultant overlapping orbital is occupied by 2 electrons with opposite signs. okay so இங்க பாருங்க, ஒரு ஆர்பிட்டால்ல நமக்கு half filled electrons இருக்கு, இன்னொரு ஆர்பிட்டால்ல half filled electrons இருக்கு. அப்ப ஓவர்லாப் ஆன ஆர்பிட்டால்ல எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு ஆப்போசிட் ஸ்பின்னா தான் இருக்கும். எக்ஸாம்பிள், ஹைட்ரஜன்ல the electrons of ஹைட்ரஜன் மாலிக்யூல்ல 2 அட்டாமிக் ஆர்பிட்டால்ல இருக்கிற ஹைட்ரஜனுடைய ஆர்பிட்டால்ஸா நமக்கு ஓவர்லாப் ஆகி மாலிகுலர் ஆர்பிட்டால் ஃபார்ம் பண்ணுது. ஓகே அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அந்த strength of the covalent bond, ஒரு covalent bond எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிற அந்த strength of the covalent bond எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா இந்த extent of overlapping டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. ஸோ ஓவர்லாப்பிங் அதிகமா இருந்தா நம்ம எனர்ஜி ரிலீஸும் அதிகமா இருக்கும். ஸோ தட் strength of covalent bondம் அதிகமா இருக்கும். ஓகே ஸோ இப்போ ஒரு ஆர்பிட்டாலுக்கும் ஒரு டைரக்ஷன் இருக்கும், ஸ்பெசிபிக் டைரக்ஷன் இருக்கும். எஸ் ஆர்பிட்டாலுக்கு மட்டும் தான் இருக்காது, பிகாஸ் அது ஸ்பெரிக்கல் இன் ஷேப்ல இருக்கு. ஸோ இந்த டைரக்ஷன்ல இந்த ஓவர்லாப்பிங் அதிகமாக நடந்தா நமக்கு அதிக எனர்ஜி இருக்குமோ அந்த டைரக்ஷன்ல தான் நடக்கும். ஓகே சூப்பர், கிளியர். இஸ் இட் கிளியர் ஃபார் யூ? இந்த 5 மார்க் கொஸ்டினை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணி சூப்பரா எழுதிடுவீங்களா? let me know in the chat. spin means electron direction. electron வந்து spin ஆகும்பா. ஓகே so electrons வந்து நமக்கு clockwiseல spin ஆச்சுனா நம்ம direction இப்படி எழுதுவோம். anti clockwiseல இன்னொரு electron spin ஆகும், அதை தான் இப்படி எழுதுறோம். ஓகே so one of the electron clockwiseல spin ஆகும், இன்னொரு electron anti clockwiseல spin ஆகும். ஓகே ஆஹா 5th பாயிண்ட் எழுத வேண்டாம் சரியா? ஓகேப்பா சூப்பர். ஸோ இப்போ பாண்ட் ஆர்டர் அப்படின்னா என்ன, ஹைபிரிடைசேஷனா என்ன, சிக்மா பாண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். பாண்ட் ஆர்டர்னா என்னப்பா? செம ஈஸி. நான் இப்போ உங்களை ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இப்போ நைட்ரஜனுடைய பாண்ட் ஆர்டர் என்ன? கண்டுபிடிங்க பார்க்கலாம். எத்தனை பாண்ட் இருக்கோ அதான்ப்பா பாண்ட் ஆர்டர். ட்ரிபிள் பாண்ட் இருக்கா, 3 பாண்ட் இருக்கா, அப்ப பாண்ட் ஆர்டர் 3. ஓகே சோ இப்போ ஆக்சிஜனோட பாண்ட் ஆர்டர் என்ன? லெட் மீ நோ இன் தி சாட். ஆக்சிஜனோட பாண்ட் ஆர்டர் என்ன? இதெல்லாம் தெரிஞ்சாதான் நீட்டுக்கோ ஜேஇக்கோ படிக்க முடியும். புரிஞ்சு படிங்க. ஆமா, இப்போ ஸ்பெரிக்கல் இன் ஷேப் ஒரு சர்க்கிளுக்கு நீங்க எப்படி பாண்ட் ஆர்டர் சொல்ல முடியாது இல்லையா? 2. சூப்பர்ப்பா. ஓகே சோ பாண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது என்னது? the number of bond formed between the 2 bonded atoms. ஓகே சோ 2 ஆட்டம் பாண்ட் ஆகி இருக்குப்பா, அதுதான் ஒரு மாலிக்யூல். அதுல எவ்வளோ நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ் இருக்கோ அதான் பாண்ட் ஆர்டர். பாண்ட் ஆர்டர்னா என்னது? நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ் formed between the 2 bonded atoms. ஓகே நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? பாண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்றோம். ஓகே சோ இப்போ அந்த பாண்ட் ஆர்டரை நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ண போறோம்? ஓகே சோ பாண்ட் ஆர்டருக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அது என்ன ஃபார்முலா தெரியுமா? நம்பர் ஆஃப் பாண்டட் எலக்ட்ரான். எத்தனை எலக்ட்ரான் நமக்கு பாண்டிங் ஆர்பிட்டால்ல இருக்கு minus number of anti-bonding electrons. So bonding electrons, anti-bonding electrons அப்படினு 2 types of electrons இருக்கு. molecular orbital theory சொல்லி தரப்போ உங்களுக்கு இன்னும் பெட்டரா புரியும். ஓகே divided by 2. இதுதான் bond order உடைய ஃபார்முலா. இந்த பாண்ட் ஆர்டர் கால்குலேட் பண்ண சொல்ற மாதிரி क्वेश्चन வந்து கம்பல்சரியா நீட்ல கேட்பாங்க. சரியா? ஆனா அதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு ட்ரிக் சொல்லி தரேன். and molecular orbital theory உங்களுக்கு வீடியோ போடுறேன்னு சொன்னேன் இல்லையா? அதுல நம்ம இந்த பாண்ட் ஆர்டர் ஃபைண்ட் பண்ணிருப்போம். அப்போ உங்களுக்கு NBனா என்ன, NAனா என்னங்கிறது இன்னும் கிளியரா புரியும். பட் இப்போதைக்கு இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்கோ. NB - NA/2.
Okay, so இப்போ in Lewis theory, the bond order is equal to the number of shared pair of electrons between the two bonded atoms. Okay வா? So Lewis theory அதே தான் சொல்லுது. இப்போ கார்பனுக்கும் நடுவுல 2 pair of electron share ஆகி இருக்குன்னு வெச்சுக்கோ. 2 pairs of electron share ஆகி இருக்குனா double bond. இல்லையா? 2 pair of electron share ஆகி இருக்குனா அது double bond. So இங்க எவ்வளவு pairs of electron share ஆகி இருக்கு அப்படினு லீவிஸ் சொல்றாரு. பட் நம்மளுடைய VB தியரி மூலமா நம்ம இந்த ஃபார்முலா வச்சு நம்ம கால்குலேட் பண்றோம். ஓகே, சோ இப்போ இங்க கிளியரா பாருங்க, ஹைட்ரஜன் மாலிக்யூல்ல அந்த ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு நடுவுல ஒரு pair of electrons தான் ஷேர் ஆகி இருக்கு. only one pair of electron தான் ஷேர் ஆகி இருக்கு. ஒரு பாண்ட் தான் இருக்கு. அப்போ பாண்ட் ஆர்டர் என்ன? அப்போ what is the bond order? Then what is the bond order? It is 1, right? It is 1. Super. So இப்போ அடுத்து பார்க்க போறோம் நம்ம. Yes. So hybridization அப்படினா என்ன? இந்த hybridization find பண்ணுங்க அப்படி சொல்லிவே நமக்கு காம்படிட்டிவ்லயும் கேட்பாங்க. இப்போ 11th க்கும் important, 12th க்கும் important. Okay, hybridization is the process of, இப்போ பயாலஜிலாம் விட்டுருங்க, ஹைபிரிட் அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்க்குறோம் இல்லையா? ஹைபிரிட் ஃப்ரூட்ஸ் என்ன அர்த்தம்? ஹைபிரிட் ஃப்ரூட்ஸ்னா என்ன அர்த்தம்? பொட்டேட்டோ பிளஸ் டொமேட்டோ கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ இந்த தக்காளிலாம் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்றாங்க இல்லையா? அப்போ வந்து இந்த தக்காளியோட ஸ்கின் வந்து ரொம்ப மெல்லிசா இருக்கு, ஸோ அது வந்து நமக்கு நசுங்கி போயிடுது அப்படி சொல்லிட்டு பொட்டேட்டோவோட ஸ்கின் வந்து நமக்கு ஓகே ஹார்டா இருக்கு அப்படி சொல்லிட்டு என்ன பண்றாங்க? ஜெனடிக் இன்ஜினியரிங். ஓகே, ஸோ அந்த பொட்டேட்டோ ஸ்கின் நம்ம டொமேட்டோக்கு கொடுத்து கொஞ்சம் ஹார்டன் பண்றாங்க. ஓகே, ஸோ தட் வி கால் தட் ஆஸ் பொமேட்டோ இல்லையா? ஸோ இந்த ஹைபிரிட் அப்படின்னா என்னது? மிக்சிங் அப்படின்னு அர்த்தம். ஹைபிரிட் ஆர்பிட்டால் அப்படின்னா என்னது? 2 டிஃப்ரெண்ட் ஆர்பிட்டால் நமக்கு மிக்ஸ் ஆகிறது தான் ஹைபிரிட் ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்றோம். ஸோ 2 டிஃப்ரெண்ட் atomic orbital mix ஆகிறது தான் நம்ம hybrid orbital அப்படின்னு சொல்றோம். So hybridization is a process of mixing of atomic orbital. இதுதான் important keyword. இந்த keyword நீ எழுதாம விட்டுட்ட அப்படினா நீ பக்கமா public exam எழுதினா கூட you won't get marks. Okay, mixing of atomic orbitals of same atom with comparable energy to form the equal number of new orbitals with same energy. Okay, சம்பந்தமே இல்லாம ரெண்டு ஆர்பிட்டால் எடுத்து நம்ம hybrid orbital form பண்ண முடியாது. ஓகேவா? so 2 different atomic orbitals of the same atom. okay, ஒரே atom நமக்கு என்ன ஆகுது? மிக்ஸ் ஆக போகுது. அது ரெண்டுத்துடைய எனர்ஜியும் ஏறத்தாழ கம்பேரபிள்னா என்ன தெரியுமா? ஏறத்தாழ சேமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஈக்குவல் நம்பர், அதே ஈக்குவல் நம்பர் ஆஃப் நியூ ஆர்பிட்டால்ஸ் நமக்கு ஃபார்ம் பண்ணுது. சரியா? நியூ ஆர்பிட்டால்ஸ் நமக்கு ஃபார்ம் பண்ணுது. ஸோ மிக்சிங் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் இஸ் கால்ட் ஆஸ் hybridization and the new orbitals formed is called as hybrid orbital. okay, super. சிக்மா பாண்ட்னா என்ன? ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். லீனியர் ஓவர்லாப்பிங் தான் நம்ம சிக்மா பாண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். பை பாண்ட் அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் क्वेश्चनலயே நம்ம பார்த்தோம் இல்லையா? சோ லேட்டரல் ஓவர்லாப், சைடுவேஸ் ஓவர்லாப் தான் பை பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். py pzலாம் நமக்கு வந்து என்னது? இட் இஸ் பை பாண்ட். ஓகே, சூப்பர்ப்பா. So இப்போ நம்ம Lewis structure பார்க்க போறோம். Draw the Lewis structure. Okay, so can we see Lewis structure பார்க்கலாமா? This is going to be super important question. Can we see? Sorry Dharani, it is not available, but I will try my level. கண்டிப்பா நான் ட்ரை பண்றேன், பட் தமிழ்ல இது வந்து அவைலபிளா இப்போதைக்கு இல்ல. Okay, can we see this Lewis structure பார்க்கலாமா? இது எந்த क्वेश्चन வந்து வேணாலும் கேட்கலாம், பட் இதுல இதை தாண்டி வேற என்னென்ன கேட்பாங்க அப்படிங்கறத நான் வந்து சொல்லிடுறேன். ஓகே, இதை தாண்டி நமக்கு அமோனியா கேட்கலாம், இதை தாண்டி அமோனியாக்கு கேட்கலாம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா HNO2 கேட்டுட்டோம். இங்க SO3 இல்ல இல்லையா? SO3க்கு கேட்கலாம், மீத்தேனுக்கு கேட்கலாம், மீத்தேனுக்கு கேட்கலாம். நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, கிளியர்? சூப்பர்.
இதை மட்டும் எல்லாரும் எழுதி வச்சுக்கிட்டா நல்லது. இல்லை புக் எடுத்தாவது மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. லீவர்ஸ் ட்ரா ஸ்ட்ரக்சர் கண்டிப்பாக கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் நைட்ரேட் அயானுக்கு எப்படி எழுதுறோம் அப்படின்னு பார்க்கலாமா? நைட்ரேட் அயானுக்கு எப்படி எழுதுறோம்? ஸோ நைட்ரேட் அயான்ல தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நைட்ரஜன் ஆட்டம் நமக்கு சென்டரா இருக்கு. ஃபர்ஸ்ட் நைட்ரேட் அயான்னா என்னது? NO3 மைனஸ். NO3 மைனஸ் அவங்க எப்படி கொடுக்கலாம்? NO3 மைனஸ்ன்னு கொடுக்கலாம், இல்ல நைட்ரேட் அயான் அப்படி கூட கொடுக்கலாம். சரியா? ஸோ அதுல ஃபர்ஸ்ட் நைட்ரஜன் இருக்கு. அப்போ அந்த நைட்ரஜன் தான் சென்டர்ல இருக்கு. ஓகே, அப்ப அந்த நைட்ரஜன் தான் சென்டர்ல இருக்கு. நான் அந்த நைட்ரஜனை எழுதிட்டேன். 3 ஆக்சிஜன் இருக்கு. ஓகே, 3 ஆக்சிஜன் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த ஆக்சிஜன் டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணிருக்கு, மீதி ஆக்சிஜன் நமக்கு சிங்கிள் பாண்ட் ஃபார்ம் பண்ணிருக்கு. சிங்கிள் பாண்ட்னா என்ன? இந்த ஆக்சிஜன் ஒரு எலக்ட்ரான் கொடுத்திருக்கு, நைட்ரஜன் ஒரு எலக்ட்ரான், so that it only one pair of electrons வந்து நமக்கு மியூச்சுவலி ஷேர் ஆகி இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த ஆக்சிஜனை சுத்தி 1 2 3 4 5 6 எலக்ட்ரான்ஸ் நமக்கு இந்த ஆக்சிஜனை சுத்தி இப்போ இருக்கு. லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் த அட்டாமிக் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன்? வாட் இஸ் அட்டாமிக் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன்? சொல்லுங்க. 8 இல்லையா? 8 இல்லையா? அப்போ ஆக்சிஜனை சுத்தி 8 எலக்ட்ரான் இருக்கு. இப்போ இந்த ஆக்சிஜனை பாருங்களேன். இந்த ஆக்சிஜனை பாரு, சுத்தி பாரு. 1 2 3 4 5 6. ஓகே, 5 6. இங்க அந்த 2 எலக்ட்ரான் நமக்கு ஷேர் ஆகி இருக்கு. ஓகே, இங்க நமக்கு அந்த 2 எலக்ட்ரான்ஸும் ஷேர் ஆகி இருக்கு. இங்கேயும் பாருங்க அதே மாதிரி. ஓகே, 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இங்க பாரு 2 pairs of electrons இங்க நமக்கு ஷேர் ஆயிடுச்சு. 2 pair of electrons ஷேர் ஆகிருச்சு. அப்போ மீதி இங்க நமக்கு வெறும் 2 pairs தான் வெளியில இருக்கும். ஸோ ஆக்சிஜன்ல சிங்கிள் பாண்ட் இருந்தா 3 lone pair of electrons இருக்கும். ஓகே, கிளியர்? ஸோ இது நைட்ரேட் அயானுக்கு கண்டிப்பா மேல நெகட்டிவ் சார்ஜ் which is 2 எலக்ட்ரான்ஸ் நமக்கு வெளியில இருக்கு. NO3 மைனஸ், அதுதான் நைட்ரேட் அயான். இப்போ SO4 2 மைனஸ் சல்ஃபேட் அயான் பாருங்க. சல்ஃபேட் அயான்ல ஸோ சென்டர்ல நமக்கு சல்ஃபர் இருக்கு. சென்டர்ல சல்ஃபர் இருக்கு. ஓகேவா? ஸோ சல்ஃபரை சுத்தி இருக்கிற 4 ஆக்சிஜன்ல 2 டபுள் பாண்ட், 2 சிங்கிள் பாண்ட். ஓகே, 2 டபுள் பாண்ட். டபுள் பாண்டட் ஆக்சிஜன்லாம் 2 pairs of lone pair of electron தான் எழுதுவீங்க. 2 pairs of lone pair of electrons தான் எழுத போறீங்க. சிங்கிள் பாண்ட் இருக்கிற ஆக்சிஜன்லலாம் 3 pairs of lone pair of electron நம்ம எழுதுவோம். இதெல்லாம் வரைஞ்சி பார்த்தாதான் ஞாபகம் இருக்கும். அடுத்து இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா we have ozone, O3. ஓகே, ஸோ ஓசோனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு? ஒன் ஆஃப் த ஆக்சிஜன் நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா டபுள் பாண்டடா இருக்கு. இன்னொரு ஆக்சிஜன் நமக்கு சிங்கிள் பாண்டடா இருக்கு. ஸோ ஓசோனுடைய ஸ்ட்ரக்சர் வரைஞ்சி பார்க்கணும், கண்டிப்பா வரைஞ்சி பார்க்கணும். ஓகேவா மேம்? எந்த டைரக்ஷன்ல டபுள் பாண்ட் போடணும்? நல்ல கேள்வி. பட் டோன்ட் ஒரி அபவுட் த டைரக்ஷன். நீங்க இந்த ஓசோனுடைய ஸ்ட்ரக்சர் நீங்க இப்படி எழுதினாலும் உங்களை தப்பு போட மாட்டாங்க. ஓகே, நீங்க இந்த ஓசோனுக்கு இப்படி எழுதினாலும் என்ன பண்ண மாட்டாங்க? தப்பு போட மாட்டாங்க. புரிஞ்சுதா? இந்த டைரக்ஷனை பத்தி நீங்க பயப்படாதீங்க. இட் ஷுட் பி இந்த மாதிரி பென் ஷேப்ல தான் இருக்கணும் அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஓகேவா? சூப்பர். ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது இட் இஸ் ஃபஜான்ஸ் ரூல். ஸோ இந்த ஃபஜான்ஸ் ரூல் வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். இதுல ஃபஜான் ரூல் மட்டும் கேட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா 3 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. ஸோ இந்த ஃபஜான்ஸ் ரூலை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டாங்கன்னா 5 மார்க்ல கேட்க போறாங்க. ஓகே, so the ability of the cation to polarize an anion, இதுதான் நம்ம polarizing ability அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, so cationோட ability to polarize anion. cationனா என்ன சார்ஜ்? பாசிட்டிவா நெகட்டிவா? what charge is cation? ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். what charge is cation பா? பாசிட்டிவ் சார்ஜா நெகட்டிவ் சார்ஜா? cation இல்லையா? cation இல்லையா? cation is positive charge. இங்கே ஒரு பாசிட்டிவ் சிம்பிள் இருக்கு பாரு. cation வந்து பாசிட்டிவ் சார்ஜ். ஓகேவா? ஸோ cation எப்படி நம்மளுடைய ஆனியோனை போலரைஸ் பண்ணுதோ அதை தான் போலரைசிங் எபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம்.
So the tendency of anion to get polarized, அதுதான் polarizability அப்படின்னு சொல்லுவோம். So cation எப்படி போய் ஆனையான போலரைஸ் பண்ணுதோ அதை போலரைசிங் எபிலிட்டின்னு சொல்றோம். ஏன்னா அந்த எபிலிட்டி யாருக்கு இருக்கு? கேட்டையான் தான். கேட்டையான் தான் ஆனையானை போய் போலரைஸ் பண்ணுது. ஓகே, கேட்டையான் தான் ஆனையானை போயிட்டு போலரைஸ் பண்ணுது. அப்போ அதை நம்ம போலரைசிங் எபிலிட்டி அப்படின்னு சொல்றோம். இதுவே அந்த anion it is getting polarized இல்லையா? அப்போ அந்த anion is getting polarized. அப்போ அதை polarizability அப்படின்னு சொல்லுவோம். Of that நம்ம என்னன்னு சொல்லுவோம்? Polarizability அப்படின்னு சொல்லுவோம். The extent of polarization in an ionic compound தான் நம்ம Fajan's rule வச்சு எக்ஸ்பிளைன் பண்றோம். 5 mark question னா இதை எழுதுங்க. இது 3 markல தான் கேக்குறாங்கன்னா you need not write this. Important Fajan's rule நீங்க என்ன எழுதணும் அப்படிங்கறத I will tell you now. Higher the positive charge. இதுல இருந்து தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ஆன்சரே வந்து ஸ்டார்ட் ஆகுது. பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாக எதுல? on the cation. Higher the positive charge on the cation, greater will be the attraction on the electron. Okay, so நம்ம பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாக கேட்டையான்ல இந்த பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாக அது எலக்ட்ரானை பிடிச்சி அட்ராக்ட் பண்ற அந்த அட்ராக்ஷன் வந்து அதிகமாகும் இல்லையா? அது எலக்ட்ரானை பிடிச்சி அட்ராக்ட் பண்ற தன்மை நமக்கு அதிகமாகும். ரைட்? அப்போ என்ன நடக்கும்? எஸ், higher the magnitude of the negative charge on the anion, greater its polarizability. அப்போ நம்ம நெகட்டிவ் சார்ஜ் அதிகமாச்சுன்னா polarizabilityயும் அதிகமாகும். ரைட்? ஸோ இன்க்ரீஸ் இன் சார்ஜ் ஆஃப் த கேட்டையான் ஆர் ஆனையான் நம்மளுடைய கோவாலண்ட் கேரக்டரை இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ நம்ம சார்ஜ் ஆஃப் த கேட்டையான் அண்ட் தென் சார்ஜ் ஆஃப் த ஆனையான் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிறது நம்ம கோவாலண்ட் கேரக்டரை வந்து கிரேட்லி அஃபெக்ட் பண்ணுது. புரியவே இல்லை மேம், ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ஓகே, ஸோ கன்சிடர் த அயானிக் காம்பவுண்ட். நம்ம ஒரு 3 அயானிக் காம்பவுண்ட் எடுத்துட்டு இருக்கோம். இதோடைய சார்ஜ் எல்லாம் நம்ம எழுதிக்கிறோம். AlCl3ல அலுமினியம் உடைய சார்ஜ் என்ன? Al3+ இல்லையா? Al3+. மெக்னீசியம் குளோரைட்ல மெக்னீசியம் உடைய சார்ஜ் என்னது? இட் இஸ் Mg2+ இல்லையா? Mg2+. சோடியம் குளோரைட்ல Na+ இல்லையா? ஸோ இப்போ Al3+, 2++. இதுல யாருக்கு வந்து அந்த பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமா இருக்கு? யாருடைய பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமா இருக்கு? 3+ தான் அதிகம் இல்லையா? அலுமினியம்க்கு அதிகமா இருக்கு. அதை விட கம்மியா மெக்னீசியம்க்கு இருக்கு. அதை விட கம்மியா நம்மளுடைய சோடியம்க்கு இருக்கு. ஓகேவா? அப்போ உங்களுடைய கேட்டையானுடைய சார்ஜ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நம்மளுடைய கோவலன்ட் கேரக்டரும் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இந்த காம்பவுண்டை கொடுத்துட்டு இதோடைய கோவலன்ட் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் கோவலன்ட் கேரக்டரை எழுத சொன்னாங்கன்னா we can easily write this. ஸோ நல்லா லிசன் பண்ணுங்க. நம்மளுடைய சார்ஜ் ஆன் கேட்டையான், கேட்டையான் உடைய சார்ஜ் வந்து நமக்கு கேட்டையான் உடைய சார்ஜ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த கோவலன்ட் கேரக்டர். கோவலன்ட் கேரக்டர் இதுதான் நம்ம Fajan's rule மூலமா தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, ஸோ ஸ்மாலர் த கேட்டையான், கேட்டையான் ஸ்மாலரா இருக்கு, லார்ஜர் த ஆனியான். ஓகே, ஸோ இப்போ கேட்டையான் வந்து நமக்கு இதோ பாரு, இப்போ இந்த கேட்டையானுடைய சார்ஜ் அதிகமாகுதுன்னு வச்சுக்கோ. சார்ஜ் அதிகமாக கேட்டையானுடைய சைஸ் என்ன ஆகும்? கம்மி ஆகும். எப்படி மேம்? புரியலையா? இப்போ நமக்கு இதுதான் நம்மளுடைய ஆட்டம் அப்படின்னு வச்சுக்கோ. ஸோ திஸ் இஸ் மை ஆட்டம். ஆட்டம்ல சென்டர்ல நியூக்ளியஸ் இருக்கு. நியூக்ளியஸ்ல என்ன இருக்கு? புரோட்டான் இருக்கு. நியூக்ளியஸ்ல புரோட்டான் இருக்கு. அந்த புரோட்டான் என்ன பண்ணும்? அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால்ல இருக்கிற எலக்ட்ரான் ஆப்போசிட் சார்ஜ் இல்லையா, அதை வந்து என்ன பண்ணும்? நமக்கு அப்சார்ப் பண்ணிக்கும். அதை என்ன பண்ணும்? அப்சார்ப் பண்ணும். ஸோ பிடிச்சி புல் பண்ணுது. ஓகே, பிடிச்சி புல் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி புல் பண்றதுனால தான் நமக்கு என்ன ஆகுது? அதோடைய சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. சைஸ் வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகுது. இப்போ என்னுடைய பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்னுடைய பாசிட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். புரிஞ்சுதா? சைஸ் வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகும். அப்போ
ஏன்னா இது செமையா பிடிச்சி புல் பண்ணுது இல்லையா, எலக்ட்ரானை பிடிச்சி பயங்கரமா புல் பண்ணுது, எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, ஸோ சார்ஜ் இன்க்ரீஸ் ஆனா சைஸ் கம்மியாகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, பாசிட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆனா கேட்டயானுடைய சைஸ் வந்து கம்மியாகும். ஸோ ஸ்மாலர் த கேட்டயான், லார்ஜர் த ஆனியான், கிரேட்டர் கோவேலன்ட் கேரக்டர். இதுதான் ஃபஜான்ஸ் ரூல், ஒரே லைன், சிம்பிள். ஓகே, ஸோ ஸ்மாலர் த கேட்டயான், ஸ்மாலர் த கேட்டயான், கேட்டயான் ஸ்மாலரா இருக்கு, ஆனியான் அதிக சைஸா இருக்கு, லார்ஜர் த ஆனியான், larger the anion. Okay, greater the polarization. Okay, which is covalent character increases. Covalent character increase ஆகும். இதை மட்டும் மறந்துடாதீங்க. ஓகேவா, சூப்பர். ஸோ இப்போ பாருங்க, நமக்கு covalent character of lithium chloride sodium chloride விட அதிகமாக இருக்கு. இது ஏன் அப்படின்னா லித்தியமோட சைஸ் வந்து நம்ம சோடியம் விட கம்மி. ஓகே, ஸோ கேட்டயான் சைஸ் கம்மியாக இருந்தால் அதோடைய கோவேலன்ட் கேரக்டர் அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ லித்தியம் ஹேஸ் ஹை போலரைசிங் பவர். அதனால தான் இப்போ இங்கே பாரு, லித்தியம் அயோடைட், லித்தியம் குளோரைடு இருக்கு. நமக்கு அயோடினுடைய சைஸ் அதிகமாக இருக்கு, விச் இஸ் ஆனயான் சைஸ் அதிகமாக இருந்தாலோ இல்லை கேட்டயானுடைய சைஸ் கம்மியாக இருந்தாலோ கோவேலன்ட் கேரக்டர் அதிகமாக இருக்கும். ஒன் லைனில் அவ்வளோதான். ஸோ வாட் இஸ் ஃபஜான்ஸ் ரூல் அப்படின்னு 3 மார்க்கில் கேட்டால் what will you write? You will write only this. 3 மார்க்ல கேட்டா ஃபஜான்ஸ் ரூலுக்கு நீங்க இதான் எழுத போறீங்க. Smaller the cation, larger the anion, greater the covalent character. Okay, super. இப்போ cations having ns2 np6 nd10 configuration அப்படினா என்னப்பா, completely filled இருக்கு, எல்லாமே completely filled இருக்கு. Shows greater polarizing power than the configuration ns2 np6. வெறும் ns2 np6 விட ns2 np6 nd10 வந்து நமக்கு அதிக போலரைசிங் பவர் ஷோ பண்ணுது. ஓகே, ஸோ அதுதான் நம்ம இந்த 2 ஆட்டம் வச்சு நம்ம கம்பேர் பண்றோம். ஸோ இதுல சோடியம் உடைய சைஸ் காப்பரை விட அதிகமா இருக்கு. இதோடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பாருங்க, இது 3d10, இது 4s2 2p6. ஸோ காப்பருடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அதிகமா இருக்கு. ஓகே, சூப்பர். ஸோ ஃபஜான்ஸ் ரூல் இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். ஸ்மாலர் த கேட்டயான், larger the anion, greater the covalent character. Okay, clear? Huckel rule பார்க்கலாமா? The அடுத்த important 5 mark. So Huckel rule வராம ஒரு question paper இருக்காது. Huckel rule is another important 5 mark question. Can we see this? Can we see this? Are you all ready? Tired ஆயிட்டீங்களா? Chatல ஒரு thumbs up பார்க்கலாமா? இல்ல ஒரு fire பார்க்கலாமா? Are you all there? Can we start Huckel rule? Yes. யாரெல்லாம் class startingல இருந்து பார்த்துட்டு இருக்கீங்க? யாரெல்லாம் class startingல இருந்து பார்த்துட்டு இருக்கீங்க? I think Gautam, Rudrambika, Jayapal, others. Anu, super pa. Harish, சமப்பா. ஓகே, கனிகா எல்லாருமே ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துட்டு இருக்கீங்க. சூப்பர். ஸோ ஹக்கல் ரூல் என்னது? ஹக்கல் ரூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த 3 பாயிண்ட் எழுதினா போரும். எப்போ 3 மார்க் அப்படின்னா, ஆனால் இது 3 மார்க்ல கேட்டால் இந்த 3 பாயிண்ட் வந்து போரும். ஓகே, ஸோ ஹக்கல் ரூல் எதுக்கு? ஒரு காம்பவுண்ட் இல்லை ஒரு மாலிக்யூல் அது நமக்கு அரோமேட்டிக்கா இருக்கா இல்லை அரோமேட்டிக்கா இல்லையா, அரோமேட்டிக்கா இல்ல நான் அரோமேட்டிக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம என்னன்னு சொல்றோம், we use this Huckel rule. Okay, we use this Huckel rule. Huckel proposed that aromaticity is a function of electronic structure. ஒரு காம்பவுண்ட் வந்து அரோமேட்டிக் அப்படின்னா it follows these rule. இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கூட வேண்டாம். ஒரு காம்பவுண்ட் அரோமேட்டிக்னா it follows these rules. Okay, ஃபர்ஸ்ட் அந்த மாலிக்யூல் வந்து கோப்ளேனாரா இருக்கணும். கோப்ளேனார் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே பிளேன்ல இருக்கு. ஓகே, கோப்ளானார் அப்படின்னா அந்த காம்பவுண்ட் ஒரே பிளேன்ல வந்து இருக்கு. கம்ப்ளீட் டீலோக்கலைசேஷன் ஆஃப் பை எலக்ட்ரான். கம்ப்ளீட் டீலோக்கலைசேஷன் ஆஃப் பை எலக்ட்ரான் என்ன? பை எலக்ட்ரான் டீலோக்கலைஸ் ஆயிட்டே இருக்கு, தன்னுடைய பொசிஷனை மாத்திக்கிட்டே இருக்கு, ஒரே இடத்துல இல்ல.
பென்சீன் ரிங் எடுத்துக்கோயே. பென்சீன் ரிங்ல என்ன ஆகுது? டபுள் பாண்ட்ல கிளியரா பாருங்க, பென்சீன் ரிங் இருக்கா இங்க? சோ பென்சீன் ரிங்ல இங்க ஆல்டர்னேட் சிங்கிள் அண்ட் டபுள் பாண்ட் இருக்கு இல்லையா? ஆல்டர்னேட் சிங்கிள் அண்ட் டபுள் பாண்ட் அது என்ன ஆகிட்டே இருக்கு? நமக்கு டீலோக்கலைஸ் ஆகிட்டே இருக்கு. இங்க இருந்து இங்க போகுது, இங்க இருந்து இங்க போகுது, இங்க இருந்து இங்க போகுது. ஸோ இட் இஸ் சேஞ்சிங் இட்ஸ் பொசிஷன் இல்லையா? ஸோ அந்த டபுள் பாண்ட் டீலோக்கலைஸ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா அதுதான் வந்து என்னது? தட் இஸ் த complete delocalization of pi electrons. Okay, so அடுத்து பாத்தீங்க அப்படின்னா presence of 4n plus 2 pi electron. 4n plus 2 pi electrons அதுல என்னோட வேல்யூ 0 1 2 அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ மொத்தமா எவ்வளவு டபுள் பாண்ட் இருக்கு அப்படின்னு கவுண்ட் பண்ண போறீங்க. சோ பென்சீன்ல எத்தனை டபுள் பாண்ட் இருக்கு? 3 டபுள் பாண்ட் இருக்கு. அப்போ 3 பை எலக்ட்ரான் இருக்கு. 3 பை எலக்ட்ரான் இருக்கு. பிகாஸ் டபுள் பாண்ட்ல ஒரு பாண்ட் பை, ஒரு பாண்ட் சிக்மா. ஸோ 3 டபுள் பாண்ட் இருக்கு. அப்போ 3 பை பாண்ட், அப்போ 3 into 2 6 பை எலக்ட்ரான்ஸ் இருக்கு. கிளியரா பாரு, 4n plus 2 equal to 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அப்போ 4n equal to 6 minus 2, 4n equal to 4, n equal to 4 by 4, n equal to 1. அப்ப n அப்படிங்கிறது 0 1 2 இந்த மாதிரி ஒரு ஹோல் நம்பர்ஸா இருக்குன்னா அதெல்லாம் ஹக்கல் ரூலை ஃபாலோ பண்ணுது அப்படின்னு அர்த்தம். சரியா? 5 மார்க்குக்கு இது போராது, 3 மார்க்குக்கு இது போறோம், 5 மார்க்குக்கு இப்ப படிப்போம். ஓகே, ஸோ மாலிக்யூல் கோப்ளேனரா இருக்கணும். கம்ப்ளீட் டீலோக்கலைசேஷன் ஆஃப் பை எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். ஓகே, கம்ப்ளீட் டீலோக்கலைசேஷன் ஆஃப் பை எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். presence of 4n plus 2 pi electrons இருக்கணும். இப்போ இந்த பென்சீன் எடுத்துப்போமா? first rule என்ன? it should be, molecule should be coplanar. இன்னைக்கு 12th live it is biology. okay, 12th பசங்களுக்கு இன்னைக்கு biology live. பென்சீன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு it is coplanar, ஒரே பிளேன்ல தான் இருக்கு. delocalizing electrons இருக்கா? ஆமா. சோ இந்த எலக்ட்ரான்ஸ்லாம் தானே தன்னுடைய பொசிஷனை மாத்திக்கிட்டே இருக்கும். So இதெல்லாம் தான் அந்த delocalized electrons, right? So நமக்கு மொத்தமா 1 2 1 2 3 4 5 6. okay, so 3 எலக்ட்ரான்னா 3 பாண்ட்னா 6 எலக்ட்ரான், right? 3 பாண்ட்னா 6 எலக்ட்ரான். we have 6 delocalized pi electron. 6 delocalizing pi electron இருக்கு. 4n plus 2 அந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்றோம் இல்லையா? 4n plus 2 வந்து 6. அப்புறம் அந்த 2 அந்த பக்கம் போயிடுது. அப்போ 4 டிவைடட்ல போனா 1. ஓகே, சோ 1 எதுல இருக்கு? 0 1 2 3 ல தான் இருக்கு. ஹக்கல் ரூலை ஃபாலோ பண்ணுது. சோ பென்சீன் வந்து என்னது? இட் இஸ் அரோமேட்டிக். சோ பென்சீன் வந்து என்னது? இட் இஸ் அரோமேட்டிக் காம்பவுண்ட் அப்படி நம்ம சொல்றோம். ஓகே, இப்போ அடுத்து பாருங்க, சைக்ளோபென்டாடையீனைல் ஆனயான் எடுத்துக்கிறோம். இப்போ சைக்ளோபென்டாடையீனைல் ஆனயான்ல இது வந்து கோப்ளானரா ஒரே பிளேன்ல தான் இருக்கா? ஆமா, பிளேனரா இருக்கு. இதுல எத்தனை டீலோக்கலைஸ்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு பார்க்கலாமா? தோப்ப ஒரு பாண்ட்ல 2 எலக்ட்ரான், 1 2 3 4. அதாவது டபுள் பாண்ட் மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவேன். டபுள் பாண்ட்ல இருக்கிற பை பாண்ட் மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவேன். இப்போ இங்க மைனஸ் சார்ஜ் இருக்கு இல்லையா? மைனஸ் சார்ஜ், ஒரு மைனஸ் சார்ஜ் கன்சிடர் இட் ஆஸ் 2 எலக்ட்ரான்ஸ். ஒரு மைனஸ் சார்ஜை கன்சிடர் இட் ஆஸ் 2 எலக்ட்ரான்ஸ். ஓகே, இப்போ மொத்தமா எவ்வளவு எலக்ட்ரான் இருக்கு? 1 2 3 4 5 6 இல்லையா? மொத்தமா 6 டீலோக்கலைஸ்ட் எலக்ட்ரான் இருக்கு. அப்போ போன பென்சீனுக்கு வந்த மாதிரி தான் என்னோட வேல்யூ 1. ஹக்கல் ரூலை ஒபே பண்ணுது. ஸோ இது அரோமேட்டிக். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ், ஸோ ஃபியூரானுடைய ஸ்ட்ரக்சர் நம்ம எடுத்துக்கிறோம். ஃபியூரான்ல எத்தனை? இது வந்து கோப்ளேனாரா? ஆமா, இது கோப்ளேனார் தான். இப்போ இதுலயும் நமக்கு 1 2 3 4 5 6 6 எலக்ட்ரான் இருக்கு. இதுலயும் நமக்கு டீலோக்கலைஸ்ட் எலக்ட்ரான் 6 இருக்கு. அப்ப n வேல்யூ 1. இதுவும் அரோமேட்டிக் தான். ஓகே, சைக்ளோபென்டாடையீன் எடுத்துப்போம். இப்போ இது பிளேனாரா? பிளேனார் தான். எவ்வளோ பை பாண்ட் இருக்கு? 2 பை பாண்ட் இருக்கு. அப்ப 1 2 3 4 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இட் ஹாஸ் 4 எலக்ட்ரான்ஸ். ஆனா இந்த எலக்ட்ரான்ஸ் டீலோக்கலைஸ் ஆகுதா? இந்த எலக்ட்ரான் டீலோக்கலைஸ் ஆகுதா? நோ. இந்த எலக்ட்ரான் டீலோக்கலைஸ் ஆகுதா? நோ. சோ அப்போ இது வந்து என்னது? இது வந்து
அரோமேட்டிக் காம்பவுண்ட் கிடையாது. புரிஞ்சுதா? இது அரோமேட்டிக் காம்பவுண்ட் கிடையாது. Are you clear? Okay pa, super. So அடுத்து structure of benzene இருக்கு. So maybe in the structure of benzene we can revise it in next class. Okay, so structure of benzene நம்ம என்ன பண்ணலாம்? Next classல revise பண்ணலாம். Okay, clear? So புரிஞ்சுதா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? So இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க? டாப் 15 क्वेश्चन என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறத பார்த்து வெச்சுக்கோங்க. ஓகே, அத பார்த்து வெச்சிட்டு நேமிங் ரியாக்ஷன் வீடியோ பார்த்து அத கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துருங்க பிஃபோர் த நெக்ஸ்ட் கிளாஸ். இன்னும் யாராவது MVSAT எக்ஸாம்க்கு ரெஜிஸ்டர் பண்ணாம இருக்கீங்கன்னா தயவு செய்து பண்ணிடுங்க. பிகாஸ் இன் நியர் ஃபியூச்சர் 12th முடிச்ச உடனே நீங்க கண்டிப்பா ஒரு ஆல் இந்தியா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுத போறீங்க இல்லையா? நீட்டோ ஜேஇ இந்த மாதிரி கண்டிப்பா ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போறீங்க. இப்போ நீங்க MVSAT எக்ஸாம் இப்போவே ஃப்ரீ தான், அது இப்போவே ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. கமெண்ட்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்டா பின் பண்ணிருக்கோம். அட்டென்ட் பண்றப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், கொஸ்டின்லாம் எந்த லெவல்ல வருது. ஓகே, நான் நீட்டுக்கோ ஜேஇக்கோ ப்ரிப்பேர் பண்றேன்னா இப்போ இருக்கக்கூடிய கான்செப்டை நான் எப்படி படிக்கணும், இப்போ இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ்ல இருந்து என்ன மாதிரி MCQs கேட்கறாங்க அப்படின்னு நமக்கு சூப்பரான ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் நிறைய கிஃப்ட்ஸ் இருக்கு, ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ அதெல்லாம் கூட அப்பார்ட், பட் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, உங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும். திஸ் சண்டே எக்ஸாம் இருக்கு, ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் தான். கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்ணி கிவ் இட் அ ட்ரை. ஓகே, கிளியர்? சூப்பர்ப்பா, ஆல் தி வெரி பெஸ்ட். டோன்ட் மிஸ் இட். ஓகே, மிஸ் பண்ணாம கண்டிப்பா அட்டென்ட் பண்ணி பாருங்க. ஓகே, பை பை.